ஹலோ அண்ட் வணக்கம். ஸோ இன்றைக்கி ரொம்ப நாள் கழிச்சு, ரொம்ப நாள் இல்லை, கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஆச்சு நினைக்கிறேன் வீடியோ போட்டு. இன்றைக்கி இதோட கண்டினியூஸாக அடுத்த வீடியோ போடலான்னு இருக்கும். ஓகே, எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இன்றைக்கி ஒரு வெக்கேஷன்னு சொல்ல முடியாது, ஒரு ட்ரிப்பு சொல்லலாம். சின்னதாக ஒரு ட்ரிப்பு போகிறோம். நீங்கள் எப்படி தமிழில் பார்த்துருப்பீங்க நேரத்துக்கு. ஆமாம், நாங்கள் வாட்டர் ஃபால் போகிறோம் இன்றைக்கி. வாட்டர் ஃபால் போயிட்டு அங்கே நான் நல்லா டிக்டாக்ல ரீல்ஸ்லாம் பார்த்து வச்சுருக்கேன். டிக்டாக்ல வீடியோஸும் ஐஜியில் ரீல்ஸும் பார்த்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி வாட்டர் ஃபால் கிட்ட நின்று ஒரு மாதிரி அலையா அது நீர்வீழ்ச்சி அது ஊற்றும் போது அப்படி நின்று ஒரு மாதிரி ரீல்ஸ்லாம் எடுக்கலாம்னு சொல்லிட்டு பார்த்து வச்சுருக்கேன். அதெல்லாம் எடுத்து போட்டு இதில் காட்ட போகிறோம் இன்றைக்கி. அங்கே தான் நம்ம போகிறோம். ஆனால் அதை விட ஒரு பெரிய பிரச்சனை ஒன்று என்னதுன்னா, எப்போவுமே இந்த ட்ரிப்பு வெக்கேஷன்லாம் போகிறதுக்கு முன்னாடி போய் பிளான் பண்ணுறது பிரச்சனை கிடையாது. அந்த பிளான் பண்ணுறப்ப கூட இருக்கிறவனுங்களை கூட்டிக்கிட்டு போகிறது இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் இருக்கிறதுலே தலைவலியான வேலை. இன்றைக்கி இவனுங்க 2 பேர்த்த எப்படி நான் கூப்பிட்டு போக போகிறேன், இங்கிட்டு நம்ம போய் என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, தேவாவோட வீட்டுக்கு வந்திருக்கோம். நானும் இதுக்கு முன்னாடி ஒன்று பேசியிருந்தால, இந்த மாதிரி போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் பேசியிருந்தால, அது பேசிட்டு நான் இங்கே வர்றதுக்கு எப்படியோ ஒரு 3/4 மணி நேரம் ஆயிருக்கும். அங்கேருந்து இங்கே வர வரைக்கும் அவனை கால் பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஒரு கால் கூட அவன் ஆன்சர் பண்ணவே இல்லை, வாய்ஸ் மெசேஜும் அனுப்பலை. என்ன பண்ணுறானே தெரியல. நேருங்க, நான் வீட்டை காட்டுறேன். பாருங்க, அதுதான் அவனோட வீடு. சரிதா, அந்த கருப்பு கலரில் துணி காயுது. மாலை போட்டிருக்காங்க போல் எல்லாரும் வீட்டில், அதனால எல்லாம் கருப்பு கலராக இருக்குது. இல்லை என்ன அதான் வீடான்னு கூட எனக்கு தெரியல. அதான் அவன் வீடு. எனக்கு தெரிஞ்சு அவன் எந்திரிச்சிட்டானா என்ன கூட தெரியல. பேசாமல் இறங்கி போய் என்னமோ அனுப்பியிருக்கான். 5 நிமிஷம் வந்துட்டேன். ஏங்க, உங்க 5 நிமிஷம் கதெல்லாம் எனக்கு தெரியும். நில்லு வாரேன், இரு. நான் வந்துகிட்டு இருக்கேன். நான் கிட்ட வந்துட்டு உனக்கு கால் பண்றேன். இந்த 5 நிமிஷம் இருக்க எத்தனை வாட்டி தெரியுமா, இந்த உலகத்துல டைனோசர் இருக்குன்னு சொன்னா கூட நம்பிடலாம். இந்த 5 நிமிஷத்துல வரேன், 10 நிமிஷத்துல வரேன், பக்கத்துல வந்துட்டேன் அப்படிங்கிறவன சத்தியமா என்னைக்குமே நம்பிடாதீங்க. நான் கன்ஃபார்மா சொல்றேன், அவன் இன்னும் எந்திரிச்சு போய் குளிச்சிருக்க கூட மாட்டான். வாங்களேன், நம்மளே போய் பார்ப்போம். நண்பர்களே, நம்ம இப்போ தேவா வீட்டுக்கு போய் மைக் திறந்துருக்காங்க. நம்ம இப்போ தேவா வீட்டுக்கு போய் இந்த லிஃப்ட்டில் ஒரு அதிசயம் இருக்கு. லிஃப்ட்டுக்குள்ளே லைன் கிடைக்கும். நம்மளாம் ஃபோனுக்குள்ளே போனால் லைன் கிடைக்காது. லைனுக்குள்ளே போனால் ஃபோன் கிடைக்காது. லிஃப்ட்டுக்குள்ளே போனால் லைன் கிடைக்காதுல்ல, இந்த லிஃப்ட்டுக்குள்ளே லைன் கிடைக்கும். எப்படி லிஃப்ட்டுக்குள்ளே லைன் கிடைக்குமோ அதே மாதிரி இந்த லிஃப்ட்டு சாத்துற ஸ்லோ இருக்க. கதவு திறந்துருக்கு. இருங்க, வரேன். கண்டிப்பாக குளிச்சிருக்க மாட்டான். இல்லைங்க, கால் பண்ணுவோம் அவனுக்கு. வீட்டை காட்டுவோம். ஏதோ அங்கே திறந்துருக்குல்ல கேட்டு, அதுதான் அவன் வீடு. ஃபோன் வச்சுருக்கான், மேஜையில் வச்சுருக்கான், மேஜை மேலே வச்சுருக்கான், தெரியுதா? ஒரு கால் பண்ணுவோம் அவனுக்கு. இப்போ என்ன உருட்டுறான் பார்ப்போம். அடிக்குது வாடி நீ செத்த. எங்க பார்த்துட்டு வச்சுட்டு போயிட்டான். எனக்கு கால் போயிட்டு இருக்கு. நாய் செத்தடா நீ இன்னைக்கு. போது லைன் எடுறா. ஹலோ, எங்க இருக்கீங்க? நான் கீழே இருக்கேன். என்ன விளங்கல? லிஃப்ட் எங்க? இங்க திரும்புங்க. ஏடா டேய், திரும்புடா டேய். வாடா சீக்கிரம் வாடா நீ. வாடா இறங்க, தயவுசெஞ்சு வந்துரு. ஒரு வேலை உருப்படியா சரியாடா. மைக்கு கொடுத்தா மைக்கு கீழே போட்டுட்டான். தேடு தயவுசெஞ்சு தேடி எடுத்து. டேய், கீழே போடுறது ஏன்டா பேக்குள்ள தேடுற? ஒரு சின்ன மைக்கு சட்டையில மாட்டுன்னு கொடுத்தேன். கார்பெட் நவுத்திட்டு தேடு. இதுக்குள்ள இருக்குங்க. எடுத்து போட்டு வந்துரு தயவு செஞ்சு. மணி ஆகுது. மூஞ்சா பாரு. என்னதான்டா பண்ணுவேன் அப்படி? இந்த முடிய காய வைக்கிறதுக்கு உனக்கு ஏன்டா அவ்வளவு நேரம் ஆகுது? போன் அடிச்சாலும் எடுக்க மாட்டேற. என்னதான் பண்ற நீ? குளிச்சு எவ்வளவு நேரம் தான் குளிப்ப நீ சொல்லு, நான் கேக்குறேன். ரொட்டி இருக்குது. ரொட்டி
அடிக்கிறான் அவன் அடிக்கிறான். ஹலோ ஹலோ சொல்லுங்க. நீ அடிச்சு என்னடா என்ன சொல்லுங்கன்ற. சரி சரிங்க, பிக் பாஸ் வந்து இருந்தா நீ சாப்பிட்டீங்க. என்ன சொல்லுங்க, நீ எங்க இருக்கீங்க? டிராபிக் லைட்ல. பொய் சொல்றான்டா. டேய் பொய் சொல்றான்டா. நான் போன் அடிச்சேன், போனை கட் பண்ணி டிராபிக் லைட்ல இருக்கீங்க. அது அவன் சொல்றான்டா. நாங்க எனக்கு என்ன தெரியுமா பண்ணா, இன்னைக்கு நான் போன் அடிக்கிறேன், அவ்வளவு நேரத்துக்கு போன் அடிக்கிறேன், அவன் போனை பார்த்துட்டு போயிட்டான். கீழே லிஃப்ட் எடுக்கிறேன்றான். பொய் வாயை திறந்தாலே பொய்யா இருக்குடா. ஆனா அதுல ஒண்ணு இருந்துச்சு, அவங்க அப்பா இருக்காருல்ல, அவரு சொன்னாரு, ஆனா அதை நம்மளால போட முடியாது, இந்த மாதிரி கீழே வெயிட் பண்றவனுங்க எல்லாம் கையெடுத்து கும்பிடணும், நீ வந்துட்டு சீக்கிரமா போயிடணும், அதெல்லாம் சொன்னாரு. எனக்கு ஒரு இது கொடுத்துட்டு இருக்காரு. ஒண்ணு இல்லைங்க, எங்கல என்ன ஏங்க, சரி இதோ வந்துட்டு இருக்கான், இன்னொரு 10 நிமிஷத்துக்குள்ள வந்துருவான். 10 நிமிஷமா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சுகம் வீட்டுக்கு வந்துட்டோம். நீங்க என்ன பண்றீங்க? இதோ பேக்கு. டேய் என் வாலெட்டும் சட்டையும் அப்படியே பேக்ல வச்சுக்கடா. எங்க வாலெட்டு? பேக்ல வச்சிரு. அவன் என்ன மாடி அவன் வீடு? ஓகே, இப்போ நம்ம போயிட்டு சுகந்தராட்சி கூட்டிக்கிட்டு, சுகந்தராட்சி வீடு அப்படிங்கிறது என்னன்னா, அது ஒரு மினி தடிக்கா மாதிரி நல்லா இருக்கும். அவனுங்க வீட்டுல டேய் ஏன் பேக் எடுத்துட்டு வர நீ? வழக்கு ஞாபகத்துல வழக்கு தோசை எடுத்துட்டு வந்துட்டேங்க. வரல, வா எடுத்துட்டு வா. நீங்க போய் வச்சுட்டு வந்தத தேவையில்லை, செஞ்சு வந்துரு மறுபடியும். கிடப்பா இருக்கு, நீ எடுத்துட்டு வரதுக்கு முன்னே யோசிச்சிருக்கணும்டா. வழக்கு தோசைல எடுத்து வந்துட்டேன். ஓகே, இப்போ நம்ம போயிட்டு சுகம் வீட்டுல சுகந்தராஜா மீட் பண்ணுவோம். சுகந்தராஜ் ஹவுஸ் டூர் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா, ஏற்கனவே நம்ம நண்பன் போட்ட சோறு அப்படிங்கிற ஒரு வீடியோல பார்த்துருப்பீங்க. அதே வீட்டுக்கு தான் இப்போ மறுபடியும் போய்கிட்டு இருக்கோம். கேஸ் அதுக்கு தான் போய்கிட்டு இருக்கோம். ஆரம்பிச்சுட்ட பத்தியா, சொன்னதே திருப்பி சொன்ன பத்தியா. இந்த பிளாக்லயே சத்தமான வீடுன்னா அது அவன் வீடா தான் இருக்கும். ஆமா, நான் காட்டுறேன். இப்போ என்ன பாட்டு தட்டிக்கிட்டு இருக்கான். கேக்குது. இதை பாட்டுறது டீ கம்பும் கத்து ஓடாது. உள்ள போ, வைப்போடு நம்மளும் போவோம். ஆடிட்டு இருக்கானுங்க. ஹாய், இதுதான் சுக வீடு. என்னது இது? வாங்கல, திருடி வச்சிருக்கான். தேங்க்ஸுங்க. தண்ணி வருமா என்ன? போன்ல பட்டுச்சு, சாவடிச்சு. இவனுங்களே கூட்டு போக சொல்லி கேட்டானுங்க, சுகம் வேணான்ட்டான். கும்பலா உட்காந்து கத்திக்கிட்டு இருக்கானுங்க, மறைக்கிறானுங்க. டேய் வாடா சீக்கிரம். நீ சொல்லாத, நீயே வந்தது லேட்டு. நில்றா, முட்டா பண்ணுங்க, லேட்டா வருவானுங்க, நம்மள பிடிச்சி அடிச்சு பண்ணுங்க. சீக்கிரம் வாங்க போலாம். எங்க எப்படி பிரேக்ஃபாஸ்ட்? ஃப்ரெண்ட்ஸ், சுகம் நமக்கு பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சிருக்காரு நண்பர்களே. நீங்க கஷ்டப்பட்டு வந்திருக்கீங்களே பாசத்துக்காக. தெரியும்டா, நீ அங்க பேசுனது எனக்கு கேட்டுச்சு. வா. போன் அடிச்சா எடுக்க மாட்டீங்க, வந்து விட்டா சட்டை எடுத்துட்டு வான்னு சொன்னா அப்பதான் கிளம்பிக்கிட்டு சுட்டுக்கிட்டு இருப்பானுங்க. நான் எதுவும் சொல்லு. கேக் கண்ணாடி செம்மையா இருக்கு. ஓகே தேவா, பேஸ் போடுங்க. சுகன் பெல்ட் போடுங்க. பேஸ் போடுவா? பேஸ் எங்க போட? நீங்க போயிட்டு பின்னாடி டயர்ல காத்திருக்கான்னு பாருங்க. ஓகே, போங்க போய் பாருங்க. பார்க்க மாட்டேன், பார்த்தா விட்டுட்டு. இல்லடா விட்டு போக மாட்டேன்டா. பாரு, உண்மையிலேடா என்ன கல்ல எவனா வந்து விட்டுட்டு போவான். போய் பாருடா. விட்டுட்டு போயிருவீங்க. போக மாட்டேன்டா. நானே போட்டுக்கிறேன், நீ போய் காத்திருக்கா பாரு. போ, கண்ணாடி திறந்து கூட பாக்கலாம். நீ யாமத்தி பாருடா போயிட்டு. என்ன விட்டுட்டு போயிருவீங்க. சத்தியமா போக மாட்டேன்டா. டைம் ஆச்சுடா, சீக்கிரம். நான் மழை பெஞ்சுனா கஷ்டம்டா.
சரி நான் போய் பாக்குறேன். போக மாட்டேன் போனா சுகுணம் வந்தார ஜோக்கு. சரி வரேன். இந்த 2 டயரும் பாரு. 2 டயரா? சீக்கிரம் காட்டிடு சாகுடா பெச்ச பாரு. காட்ட பின்னாடி பாரு. சொல்லுங்க மறுபடியும் சொல்லுங்க பரவாயில்ல. எப்படிடா இருக்கு? நீ ஏன்டா ஒரு மாதிரி கஷ்டப்பட்டு உட்கார்ந்துருக்க? எனக்கு எப்படி இருக்குன்னா ஒரு மாதிரி 3 பத்தி அடைச்சி வச்ச மாதிரி இருக்காது இல்ல? இருக்கு நம்ம வீடியோக்கு ஃபுல்லா நினைச்சு இருக்கும். நண்பர்களே, நமக்கு ஒரு பயங்கரமான வியூல ஒரு பாதை கிடைச்சிருக்கு. வாங்க நான் வந்து உங்களுக்கு காட்டுறோம். ஏங்க நான் ஒரு கேம் கண்டுபிடிச்சிருக்கேன்ல. நான் ஒரு கேம் யோசிச்சிருக்கேன். என்ன கேம்? ஹம்மிங் கேம். இப்ப பாட்டுலாம் ஹம் பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி நம்ம வந்துட்டு நான் ஹம் பண்ணுவேன், நீங்க பாட்டு கண்டுபிடிக்கணும். அப்படியே மாத்தி. ஓகே, எப்படி புரியல? இப்ப பாரு. தங்கப்பூ. அந்த மாதிரிதான். ஓகே அந்த மாதிரி. இப்ப ஒண்ணு கோசம் பண்ணீங்க. காணாத வாரம் என் நெஞ்சிலே. ரைட், அப்படிதான். 2 கோசம். ஏங்க முடியும் ஜெயமா இருக்கு. இல்லடா தேவா. அப்ப நல்லை ஏங்க கம்மியா இருக்கு. ஓகே, போலீஸ். டேய், என் வாலெட்டும் சட்டையும் அப்படியே பேக்ல வச்சுக்கடா. எங்க வாலெட்? டேய், ஏன் பேக் எடுத்துட்டு வர நீ? வழக்கு ஞாபகத்துல வழக்கு தோசை எடுத்துட்டு வந்துட்டேங்க. ஓகே தேவா, பேஸ் போடுங்க. சுகன் பெல்ட் போடுங்க. நீ இறங்குங்கடா. உங்களை வச்சுக்கிட்டு என்னத்தரா உங்ககிட்ட தானடா சொல்லி வச்சேன். ஐசி வாலெட் எல்லாம் உங்க தான் கொடுக்குறேன். வீட்லயே வாடா வச்சுட்டு வருவேன். நீ வேற வீடியோ பிடிச்சிக்கிட்டு இருக்காதரா. அவன் மேல கூட எனக்கு கடுப்பு இல்ல. நீ பெல்ட் போலன்னு அவன் சம்மன் கொடுத்துட்டு போயிருக்கான். ஐசியும் இல்ல. வாட்டர் ஃபால் போய் என்ன பண்ண போறீங்க? சட்டை ஒண்ணு மாத்த விட ஒண்ணுமே இல்ல. நான் அப்பயே பாத்தேங்க, வீட்டுல இருந்து வெளியாகும் போது பேக் அங்கதான் இருந்துச்சு. சொல்லல என்ன கிடுங்களேன், எங்க வேணா பிடிங்களேன். ஏன்டா பாத்துட்டு சொல்றத அமால் டுமால். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நடந்ததெல்லாம் நடந்துருச்சு. நாங்கள் எங்கே இருக்கோன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்குங்க. டெம்பிள் வந்திருக்கோம், சிவன் டெம்பிள். கெட்டதுல சிவன் டெம்பிள். இது வாட்டர் ஃபால் பிளான் பண்ணி வாட்டர் ஃபால் சிவன் டெம்பிள் வந்திருக்கோம். நம்ம நண்பர்களை போய் பார்ப்போம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஹாய். சாமான் கிடச்சிருச்சு, இருந்தாலும் பரவாயில்ல, என்ன பண்ணுறது. வாட்டர் ஃபால் போகலான்னு வந்தோமா. அங்கிட்டு பக்கத்துலேயே தான் காராக் சிவன் டெம்பிள் இருக்குது. எத்தனை பேர் வந்திருக்கீங்கன்னு தெரியல, ஆனால் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. இது கொஞ்சம் கொடுங்க. நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ நாங்கள் சிவன் கோயிலில் இந்த கிட்ட ரெக்கார்ட் பண்ண முடியுமான்னு தெரியல. ஏன்னா 1000 சவுண்டில் வந்துட்டு விளங்க மாட்டுது. நாங்கள் வேற ஒரு 1000 வந்தோம், ஆனால் இங்கே இன்னொரு 1000 நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிற சீன் இருக்குது தெரியுங்களா, அது நீங்கள் சொல்லி டிஸ்கிரைப் பண்ண முடியாது. நாங்கள் அதை கேமராவில் காட்டுறோம் பாருங்கள்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எப்படி இருந்துச்சு உங்களுக்கு இந்த சிவன் கோயிலுக்கு வந்தது? எனக்கு இது சொல்கிற மாதிரி இல்லை, ஒரு மாதிரி விராட்டுலாம் இல்லை, ஒரு மாதிரி மனசில் உள்ள பாரமே குறைஞ்சிச்சு. ஒரு மாதிரி பாசிட்டிவாக டிவைனாக ஃபீல் பண்ணுறேன். அந்த மாதிரி ஃபீல் பண்ணதே இல்லை. உனக்குடா திவா? அதாங்க வாட்டர் ஃபால் என்ஜாய் பண்ணோன்னு வந்துட்டு வாட்டர் ஃபால் டெம்பிள் வந்தது ஒரு மாதிரி நல்லா இருக்கு. ஒரு மாதிரி மனசுக்கு ஒரு மாதிரி நிம்மதியாக இருக்கு. உங்களுக்கு எப்படிங்க இருந்துச்சு? சாமான் வாங்கி இவ்வளோ ஒரு பிரச்சனையை பார்த்துட்டு வந்து தடங்கள் வந்து பிளேட் போட்டு உண்மை எனக்கு நான் வந்துட்டு சிவன் பக்தன். எனக்கு சிவன் ரொம்ப பிடிக்கும். எனக்கு சிவன் எப்படி பிடிக்கும் அப்படின்னா, நான் வந்துட்டு முந்தி வந்துட்டு அவ்வளோ சாமி கும்பிட்றதுமே இல்லை, குறவு தான். அப்போ அப்பா இருக்கார்ல, அவர் இறந்ததுக்கப்புறம் எனக்கு சிவன் பற்றி கதை அதெல்லாம் நிறைய சொன்னாங்க. இந்த மாதிரி இறந்து போயிட்டா அவர்கிட்ட போயிடுவாங்க, அவர் தான் பார்த்துப்பாங்க, அதுலாம் சொன்னாங்க. ஸோ அப்போலேருந்து நான் சிவன் போயிட்டு வேண்டும் போதெல்லாம், இறந்து போனவங்க அப்பா அவங்களாம் சொல்லி வேண்டும் போதெல்லாம் அப்போ ஒரு மாதிரி கூஸ் பம்ஸ் ஆகும், கண்ணெலாம் கலங்க. ஒரு மாதிரி சிவன் கிட்ட போனால் மட்டும் அது ஒரு தனி ஃபீல். அது நீங்கள் வந்து பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும். ஏங்க, நான் முதல்ல சொன்ன மாதிரி நல்லதில் ஒரு கெட்டது நடந்துட்டு சொல்றீங்களே, நம்மளோட இன்னைக்கு ஒரு நாளோட டெஸ்டினேஷன் இங்கே தான் இருக்குன்னு எழுதிருக்கு. நம்ம இங்கே கோயிலுக்கு வரணும்னு நிஜமாவே இருக்கு போலங்க. அதனால தான் வாட்டர் ஃபால் வந்து கூட இப்போ இங்கே இருக்கும். கண்டிப்பாக. ஏன்னா என்ன சொல்லுவாங்க, போய் சேர்ற வழி எப்படி இருந்தாலும் சேர்ற இடம் கோயிலாக இருக்கும்வாங்களே, அந்த மாதிரி போல. நம்ம மட்டும் இல்லை, நிறைய பேர் வர போகிறாங்க. யாராவது இன்னும் இந்த கோயிலுக்கு வராமல் இருக்கீங்க பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து பாருங்க. அரியேனே சிவனே உன்னை போற்றிட, அரியேனே சிவனே உன்னை போற்றிட.